வணக்கம். சிரித்து உட்பலத்தை எரித்து அரைக்கர்வாழ் பறித்து அல் கொள்ள வேணும் தமிழ் தலைவா. மற்றும் இல்லாமல் தனலோகம், தயலோகம், தபலோகம், ஏகலோகம், நித்தியலோகம், சிறுலோகம், பொன்னுலகம், ஏகலோகத்துக்கு காமதேனு, கற்புருட்சகம், வெள்ளையானை, பசுவநதி, ஐராவதம், பூச்சக்கரவர்த்தி குடை இவை அனைத்தும் கரத்தில் கொண்டு ரம்பை, ஊர்வசி, திலோதமை, மேனகை இவர்களெல்லாம் நாட்டியமான இந்த தேவ சபையில் 100 அசுமேதம் செய்து தேவருக்கெல்லாம் தலை சிறந்த தேவேந்திரன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு இந்த தேவ சபையை ஆட்சி செய்து வருகின்றேன். எனக்கு முன்பாக வர வேண்டியவன் மாதலை காணவில்லை. இந்த ஊர்ல கவுன்சிலர் நிக்க போறேன். நானும் கவுன்சிலர் ஆயா ஐயோ பல்ல மாட்டாது. என்னது உனக்கு போட வேண்டிய மாலை? அவங்க வந்து எதுல நின்னாம இது என்ன சபை? இது தேவ சபை. இது தேவ சபை. இந்த தேவ சபையில் நீ செய்த தவறுதானே? யாருக்கு இந்த மாலை மரியாதை இருக்க வேண்டும்? உனக்கு தான் செய்யணும். எனக்கு என்ன செய்ய? எனக்கு மாலை மரியாதை அணிவிக்க வேண்டும். குறுக்க வந்து நின்றான். யாரு குறுக்க வந்து விட்டான்? சரி ஐயா, இந்த மாலை மரியாதை யாருக்கு கிடைக்கணும்? உங்களுக்கு தான் கிடைக்கணும். எனக்கு ஐயா உங்களுக்கு போனா உத்தரமேல வாங்கின மாலை இந்த ஊர்ல 4 பேரை பார்த்தாங்க ஐயா. மாலை எங்க வாங்கி நான் சொன்னேன் எங்க ஐயாக்கு வந்து வாங்கி போற சொன்னேன். இந்த ஊர்ல 4 பேர் சொல்றாங்க உங்க ஐயாக்கு இப்ப மாலை போடுறது என்னடா இது? நீ என்னன்னு சொன்னாய்? நான் சொன்ன ஐயாக்கு வாங்கி போற சொன்னேன். ஐயாக்கு வாங்கி போற சொன்னேன். அதுக்கு இந்த ஊர்ல 4 பேர் சொல்றாங்க உங்க ஐயாக்கு இப்ப மாலை போடக்கூடாதுடா. உங்க ஐயாவை எப்ப பாடியில படுக்க வைக்கிறாங்களோ அப்பதான் மாலை போடணும்னு சொன்னாங்க ஐயா. ஏண்டா என்ன பாடையில படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இந்த மாலை அவர்கள் கேட்டாலும் என்ன விளக்கம் சொல்ல வேண்டும் தெரியுமா? நீங்க எப்ப பாடையில படுக்க இந்த மாலை மரியாதை எதற்காக தெரியுமா? எங்களுடைய எஜமானுக்கு அடைய வேண்டும் என்று சொல்லி வார்த்தையை விட்டிருக்க வேண்டும். சரி அது போகட்டும். எனக்கு முன்பாக வர வேண்டும். ஏன் கால தாமதம்? என்ன கேட்க வந்து பேக் வைக்கிற வண்டியில எனக்கு என் மனைவிக்கு தகராறு. என்னது தகராறு? ஆமா. நானுக்கு போகாது. நீங்க ஏன் கண்ணு மூக்கு போறீங்க? நான் பேங்க்ல காசு வாங்கி தரேன். கடை என்ன ஒரு வேலைக்கு போனதான்ற அந்த கடத்தை அடைக்க முடியும்? அத நான் சொன்னேன். ஏமா நான் இந்த கம்பெனி வந்து 50,000 வாங்கிட்டேன். நான் அதனால போறேன். இல்ல வாங்க அந்த 50,000 குத்துறங்க. நைட்ல ஏன் கண்ணு முழிக்கிறேன்? ஏண்டா லைட்ல ஏன் கண்ணு முழிக்கிறேன்னா அந்த 50,000 குடுத்துறேன். சரி குடுத்துற வேண்டியதானே? ஆமா. எங்க வீட்டு அம்மாக்கு சொன்னேன். என்னடி பண்ணு கேட்டேன். ஏங்க சரி போட்டோ ஒன்னு எடுத்துங்க. என்னது சிறிய போட்டா? போட்டா எதுக்கு? அந்த லோன் வாங்குறது. அந்த லோன் வாங்குறது யாரும் போட்டா கேட்டிருக்காங்க. நீ நைட்டு மாவுல கண்ணு முழிக்காத அந்த கடத்தை அடிச்சுனா அப்படி சொல்லிட்டு போட்டோ எடுத்து போய் 50,000 வாங்கி கொடுத்தறேன். நீ கடையை போட்டு உட்கார்ந்துக்கோ. சரி நாளைக்கு போகாத அப்படி நான் நேரா மதுரானுக்கு போறேன். கவிதாசில போறேன். அங்க போட்டு ஏக போட்ட சொல்றேன். எனக்கு முன்ன என்னடா செய்த? ஒரு போட்டோ எடுங்க. நான் வந்துக்கிறேன். இது போல இது லோன் கிடைக்கும். லோன் கிடைக்கிறதுக்காக போட்டோ கேட்டிருக்காங்க. புகைப்படம் கேட்டிருக்காங்க. போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நீ போய் இந்த சாப்பிடு. அப்படி கடிக்க போடுங்க. நீ போட்டோ டீ இல்ல. ஆமா. என்னடா செய்த? டிக்கெட் காலி ஆச்சு. பால் இருக்குது. பால் ஒண்ணா போட்டு இருக்கேன். பிறகு சொல்லிட்டு பாலை போட்டு வச்சா மாதிரி மாத்தில. பாத்தாங்க அறியாத 6 பொம்பளை பசங்க. பெண்கள் குழந்தைங்க அறியாதவர்கள். அந்த நாட்கார அம்முங்க. சரி மேல பேன் சுத்திச்சே. இந்த பேன் சுத்த தாவானி போய் பாலை மூடிக்கிச்சு. தாவானி போய் அந்த பால் மேல மூடிச்சு. என்னடா செஞ்ச? நான் அறிவா கேட்டேன். ஏங்க தாவானி தூக்கு நான் பால் சாப்பிட போறேன். என்ன
சரியாக கேட்டான். அவன் செய்த தவறு நீ செய்யலாமா? ஏய் கையை போட்டு போடுமே. நீந்து போச்சு. கல்யாண பொண்ணுடைய கால் வந்து உன்னுடைய புகைப்படத்தில். சரி, பிறகு என்ன செய்த? நான் போட்டாத்துக்கு போறேன் உன் காலத்து அங்கேயே வார்த்தையை அடக்கமாக பேச வேண்டும். அம்மா கொஞ்சம் விலகுங்க. அம்மா கொஞ்சம் விலகுங்க. அம்மா ஒதுங்குங்க. அந்த போட்டோ எடுக்க வேண்டும். அந்த பசங்க ஓட்டுனா மாதிரியா அவன் கூட நிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான். அடிக்கதானே செய்வான். பிறகு என்ன செய்த? அங்க வச்சு போனேன். பால் எடுத்து பஞ்சரு ஒரு பார்த்தா பசி ஏற்றுக்கிச்சு. பார்த்தா மோட்டர் செட்டி இறங்கிற ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணப்ப? அந்த செட்டி போட்டா வச்சு தொட்டில் அள்ளி தண்ணி குடிச்ச மாதிரி போட்ட கணத்துக்குள்ள விந்து போச்சு. என்ன செய்த? 9 நான் போட்டாதுக்கு போறேன். மேலே ஏறிவாங்க. ஏண்டா உன்னுடைய தனிவா முட்டாள் ஏனடா கால தாமதம் என்றால் கட்டி கதைகளை கொட்டி அழைக்கின்றாய். மாதலி, உனக்கு ஏன் கால தாமதம்? அரண்மனையில இருக்குது. நான் ஒரே ஆளு. ஆமா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஒரு ஆளு தான் வரேன். இவன் பொறுக்க போயிட்டான். அடி வாங்கிட்டு வரேன். பின்ன பொறுக்கதான் போவான். சரி, போனால் போகட்டும். மாதலி, ஒரு என் கருத்தில் உள்ளது என்னது? சிம்மாசனம். என் கருத்தில் உள்ளது மணிமகுடம். என் கருத்தில் உள்ளது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் எப்படிப்பட்டது தெரியுமா? தசுது என்கிற முனியுடைய முதுகெலும்பா செய்யப்பட்டது. அப்படி இருக்க இந்த வஜ்ராயுதம் கருத்தில் உள்ளவரையும் என்னை வெல்லவோ கொல்லவோ யாராலும் முடியாது. என்னை வெல்லவோ கொல்லவோ யாராலும் முடியாது. அப்படி இருக்க இந்த தேவ சபையில் அரக்கரை கொன்றுவதே இதே வழக்கம். அக்கிரமங்களை செய்வதை அழிப்பதே இது வழக்கம். அது போகட்டும். இருந்தாலும் ஒரு நேரத்திலே ஒரு பூமாதேவி அம்மா ஆகப்பட்டது. எனக்கு பூமி வாரம் தேரவில்லை என்று கூறினார். அதற்கு தீர்க்க வேண்டும் என்று சொல்லியதனால் தீர்க்க வேண்டும். அதனால் நாம ஒரு 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த தேவ சபையை கூட்டுவோம். இருந்தாலும் வீணை காலம் கேட்கின்றது. நாராயணன்